திரும்பவும் சேரா? இவங்க எதுக்காக இங்க சேர போட்டு வச்சிருக்காங்க? ரோட போட்டு வைக்கலாம்ல? ஐயோ, ஏதாவது சொல்லுங்களேன். யாராவது இங்க இருக்கீங்களா? எனக்கு யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ஐ எம் வெரி சாரி. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் சும்மா எரிச்சல புலம்பிட்டு இருந்தேன், வேற எதுவும் இல்ல. Thank you so much. எந்த ஹெல்ப்பும் வேண்டாம், நானே இங்க இருந்து போய்க்கிறேன். சரி, ஓகே. ஐயோ, என் காலு. ஏங்க, என் கால் இதுல மாட்டி சுளுக்க பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? என்னால இதுல நடக்க முடியல. என் ஷூஸ் வேற இதுல மாட்டிக்கிச்சு. இருங்க இருங்க, கொஞ்சம் இருங்க. நீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இந்த மாதிரி தூக்க சொன்னேனா உங்களை? ஐயோ, எனக்கு இதெல்லாம் வேணாம். என்ன முதல்ல இறக்கி விடுங்க. சரி, உங்க இஷ்டம். ஐயோ, என் காலு. என் ஷூஸ் வேற போயிடுச்சு. இங்க கொஞ்சம் பாருங்களேன். என் கால் ரொம்ப வலிக்குது. இங்க பாரு, உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. என்ன என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். திரும்பவும் என்ன தூக்கிக்கிறீங்களா? நிஜமாவா? வேற வழி இருக்கா என்ன? ஆனா இப்படி நம்ம ஸ்லோவா தான் போமா என்ன? ஆமா 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 ஆமா. அந்த அந்த பிரசன்டேஷன் ரொம்ப அற்புதமா இருந்தது தெரியுமா? ஆமா, எங்க கம்பெனி கொஞ்சம் ஃபேமஸான கம்பெனி தான். நீங்க இன்டர்நெட்ல போயிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா எங்க கம்பெனி பேர் தான் முதல்ல வந்து நிக்கும். ஆமா. எஸ் ஜெங்கிஸே, உனக்கு என்ன பைத்தியம் ஈத்த புடிச்சு போச்சானே? நமக்கு யாரு கஸ்டமர் இருக்காங்க? அவங்க கிட்ட போன நீ பேசிட்டு இருக்க? சும்மா காதுல வச்சு தான நொய் நொய்னு பேசிட்டு இருக்க. யாருமே இல்ல. டேய், காலையில தான் நான் கொண்டு வந்து வச்சா, இன்னும் கேபிள் கனெக்ஷன் கொடுக்கலடா. அத கனெக்ட் பண்ணல முசாஃபர். எப்படி கஸ்டமர் கிட்ட பேச முடியல? டேய், யாரா கஸ்டமர்? உங்க கஸ்டமர் அதாவது ஆட தெரியாதவன் மேட கோணன்னு சொன்னா அந்த மாதிரி இருக்கு உங்க கதை. என் நிலைமை மோசமாயிருச்சு. ரொம்ப மோசமாயிருச்சு. என்ன மேடம் ஆச்சு? ஏன் இப்படி கால் சுளுக்கிருச்சா? ஏப்பா, courier சர்வீஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா. அவங்க தரையில வைக்காத. வேணாம். ஆமாயா, வச்சியா காசுயா? தெரியுது பாரு. அவங்க கீழ பொறுமை சேர. இங்க பாரு, என் கையில இருக்குதியா? போதும் பையனை அங்கேயே வச்சிரு. அப்படியே கால் உடைஞ்சிருச்சு. நான் வந்த உடனே யாராவது என்ன எப்படி இருக்கேன்னு கேட்டீங்களா? நான் வரும்போது சேத்துல கால் சிக்கி சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு தெரியுமா? இந்த மாதிரி காட்டு பகுதியில கம்பெனி வச்சா இந்த மாதிரி தான் நடக்கும். என்னால டெய்லி இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணு ஜே. அப்புறம் எப்படி கஸ்டமர் வருவாங்க சொல்லுங்க? கஸ்டமர்ஸால இங்க வர முடியல. ஆடா கொய்யால, நான் ஏதாவது பண்ணி ஆகணுமே. ஏதாவது பண்றேன், கண்டிப்பா பண்றேன். கஸ்டமர்ஸ்க்காக என்னோட உயிரை கூட நான் கொடுப்பேன். எங்க இருக்காங்க? கொஞ்சம் சொல்லுங்க. அமைதியா இரு. கடவுளே, நான் ஒரு கம்பெனில வேலை செய்வேன்னு நினைச்சா ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வந்து மாட்டிக்கிட்டேனே. மேடம், நமக்கு ஒரு பிரச்சனை பெருசா இருக்கு. ஜான் சார் கிளம்பிட்டாரே. ஜானும் போயிட்டாரா? ஆமா மேடம். ஆமா, அவன் போயிட்டான். ஜான் சாரும் போயிட்டாரு. அவ்வளவுதான், நமக்கு எந்த கார்டு போட வேண்டியது போங்க. ஜான் சார் போயிட்டாராம். நம்ம கிட்ட இப்ப கஸ்டமரும் கிடையாது. என்ன பண்றது சொல்லுங்க? ஏப்பா, இந்த டிஷ்யூ பேப்பர் ஏதாவது கவலைப்படாதீங்க பசங்களா, அவன் திரும்பி வந்துருவான். அது ஒண்ணு ஈஸி இல்ல. அவனால அப்படிலாம் சும்மா அப்படியே திரும்பி போயிட முடியாது. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமா, போக முடியாது. கார்பெட் கீழே வைக்காத. காலை கீழே வைக்காத. ஏப்பா இருப்பா, பெரியவருக்கு எதுவும் புரியல நினைக்கிறேன். காதுல போய் ஓதிட்டு வரேன். ஐயா, கேக்குதா ஐயா? கஸ்டமர்ஸால யாருமே இங்க வர முடியல. நம்ம கம்பெனி இழுத்து மூட வேண்டியதான் தரன் மேடம் சொல்றாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு அவங்க கேக்குறாங்க. நம்ம கிட்ட 10 பைசா கூட இல்ல. என்ன பண்றது சொல்லுங்க. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க பசங்களா. ஒரு அற்புதமான சாப்டர் இந்த புக்ல நான் இப்ப படிச்சுக்கிட்டு இருந்தேன். இது எப்படி இருக்கு தெரியுமா? வெரி இன்ட்ரெஸ்டிங்கா மட்டும் இல்ல, எக்ஸலண்டா இருக்கு. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் போய் படிச்சு முடிக்கணும். சரியா? நான் வெளியில உட்கார்ந்து படிச்சுக்கிறேன். சரியா? இது எல்லாத்தையும் முதல்ல க்ளீன் பண்ணுங்கப்பா. ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட மேனலிசம் எங்க தான் போச்சு சொல்லுங்க மேடம். முசாஃபர், நம்ம இவங்களை வெளில கூட்டு போலாமா? ஐயா, வீட்டா பாருப்பா, கச்சா கச்சானு. சரி ஏமா, அம்மா நீங்க வாமா முதல்ல. கம்பெனில சேர கொண்டு வந்திருக்காங்க. அந்த பக்கம் போ. கொண்டு வருவாங்க. சரி பாத்து. என்னால சேரலாம் போடிக்க முடியாது. நான் இதே பார்சல் பண்றேன். போச்சு பாரு, என் மேக்கப்லாம் கலஞ்சி போச்சு. சும்மா சொல்ல கூடாது மேடம். என்ன காப்பாத்துங்க. ஹலோ மை சன். என்னப்பா போறேன்னு சொல்லிட்டு போன? கரெக்ட் தான்ப்பா, நான் கிளம்பிட்டேன். ஆனா போட் ரிப்பேர் ஆயிருச்சு.
அப்படின்னா ரிப்பேரிங் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணா யாராவது ஆள் அனுப்ப போறாங்க. வேண்டாம்ப்பா, நான் ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் உங்ககிட்ட. அவங்க வந்து கிளியர் பண்றேன்ட்டாங்க. அதோட ஸ்பேர் பார்ட்ஸை வேற கண்ட்ரில இருந்து வர வைக்கணும்ப்பா. உங்களுக்கு தான் அதை பத்தி நல்லாவே தெரியும். தெரியும், ஆனா நான் சாரின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். சரி, இப்ப என்ன பண்ண போற? எங்க போய் தங்க போற? இல்லப்பா, நான் இங்கெல்லாம் தங்க போறது இல்லப்பா. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் நான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கணும்டா. ஆனா தயவு செய்து எஸ்கேப் ஆயிடாத, என் கூடவே இருப்பா. நான் உன்னை ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டேன். ஏன் கொஞ்ச நாள் என் கூடவே இருக்க கூடாது சொல்லு? வர வழியில நான் ஒரு குடிசையை பார்த்தேன்ப்பா. என்ன ஒரு மாதிரியா இருந்துச்சு, ஆனா நான் அதை மேனேஜ் பண்ணிப்பேன்ப்பா. சனிமுக்கு மட்டும் எந்த ஆட்சேபனும் இல்லைன்னு வைங்களேன். நான் அங்கேயே தங்கிப்பேன்ப்பா. ஓகே, அப்பனா சரி. This is a happy news, my son. நீங்க வர போறீங்கன்னு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? சொல்லிருந்தா நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல. சரி சனேம், நீ அம்மா மாதிரி நடந்துக்கிறத கொஞ்சம் நிப்பாட்றியா? இது ஃபைல்ஸ் தான், அப்படியெல்லாம் வெயிட் எல்லாம் ஒண்ணு இல்ல. அது என்னது? இது உன் புக்கை பத்தி எழுதின பாராட்டுக்கள், கிரிட்டிக்கல்ஸ், இன்டர்வியூஸ், இதுதான், வேற ஒன்றும் இல்ல. ஆக்சுவலா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, உனக்கு சொல்றேன். ஹலோ ஹலோ. ஹாய் சார், நான் உங்களுக்கு ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவர் தான் ஈத், என்னோட புக்கோட பப்ளிஷர். Nice to meet you, Eith. ஹலோ சார், வணக்கம். உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலா ஈத் யாருன்னா போலனோட தம்பிப்பா. நீ இங்கிருந்து போயிருப்பேன்னு நினைச்சனே. ஆக்சுவலா ஜானோட நான் இனிமே இங்க தான் இருக்க போறேன். அப்படியா? நானும் இங்க தான் இருப்பேன். நம்ம அடிக்கடி பார்த்துக்கலாம். சனேம், என்கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. உன்னை ஒரு அவார்டுக்கு சூஸ் பண்ணிருக்காங்க. த ரைட்டர் ஆஃப் த இயர். எவ்வளவு பெரிய அவார்டு தெரியுமா? நிஜமாவா சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you so much. Congratulations, sir. Thank you, sir. செல்ல பொண்ணே, எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமா இருக்குமா? பெருமையாவும் இருக்குமா? ரைட்டர் ஆஃப் தி இயரா? கங்க்ராட்ஸ் சனேம். உனக்கு எப்பவுமே எல்லாமே பெஸ்டா அமையும். Thank you so much. சரி, நம்ம உள்ள போலாம். நமக்கு நிறைய வேலை இருக்குல்ல. நம்ம கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணா தான் அடுத்த புக்கு உடனே ரெடி பண்ண முடியும். சரி, நான் போய் இந்த க்ரீமை கொடுத்துட்டு வரேன். நீங்க முதல்ல உள்ள போங்க, நான் வந்துடுறேன். நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். இதோ வந்துடுறேன் சார். ஓகே. சனிமோட புக்கை படிச்சு பாத்தியா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டோட படிக்கிறேன். படிச்சு பாரு. நான் போயிட்டு அப்புறமா வரேன்ப்பா. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி உங்க கை பக்குவமே தனிதான். நல்லா சாப்பிடுப்பா. லைலா, எம்ரேவை வெயிட் பண்ண வைக்காத, சீக்கிரம் வா. வரேம்மா. பரவாயில்ல விடுங்க, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்ல. சரி, கொஞ்சம் டீ ஊத்தி. ஐயோ, கொஞ்சம் டீ ஊத்தி கொடுப்பா எனக்கு. ஓகே. அப்படி போன்ல என்ன பாத்துக்கிட்டு இருக்கான்? முகத்துல அவ்வளவு சிரிப்பு இருக்கு. எனக்கு என்ன தெரியும், வந்து உட்காந்ததுல இருந்து போன்ல இருந்து கண்ணு எடுக்கவே இல்லையா அவரு. ஆமா, வந்தாங்க. தம்பி, அந்த மொபைல ஏன் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்க? ஸ்கிராட்ச் ஆயிடு போகுதுப்பா. அதுக்கு தான் டெம்பரரி கிளாஸ் போட்டிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு. நிறைய மெயில்ஸ் வந்துட்டு இருக்கு, நிறைய நோட்ஸ் வந்துட்டு இருக்கா. அதனால தான் அடிக்கடி போனை செக் பண்ண வேண்டியதா இருக்கு. பெல் அடிக்குது. இன்னொரு மெசேஜ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, கரெக்டா சொன்னீங்க பாத்தீங்களா? அதேதான். இது கூட ஒரு முக்கியமான நான் ரெடி ஆயிட்டேன். கிளம்பலாமா? சீக்கிரமா வாங்க போலாம். நீங்க என்ன? சரி, நம்ம கிளம்பலாமா? நீங்க பொறுமையா நல்லா சாப்பிடுங்க. பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. நிஹாத், எனக்கு கண்டிப்பா தெரியும் எம்ரி அதிகம் மறைக்கிறாங்க. கடவுளே கடவுளே, என்னமா பேசிக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்னு புரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல என்ன விஷயம்னு தெரிஞ்சுப்போம். அப்ப நீங்களே சொல்லுங்க, அவ்வளவு மெசேஜஸ் எதுக்கு வருது? அட கடவுளே, நான் என்னமா சொல்றது? நானா டப்பு டப்புன்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட நான் ஆண்ட்ராய்ட் போனா இருக்கு. அட கடவுளே கடவுளே. சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. கடை கிளம்புறேன். போயிட்டு வாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் சுத்தமா பிடிக்காது. சுத்தமா.
வரும்போது ஒரு காலி குடிசைய பார்த்தேன். அது யாரோடதுன்னு தெரியுமா? அது இங்க இருக்கிற மேடம் தான். ஓ, நான் என் திங்ஸோட அங்க தங்குறதுக்கு அவங்க ஒத்துப்பாங்களா? என் போட் ரெடி ஆகிற வரைக்கும் நான் அங்க தங்கிக்கலாமேன்னு பாக்குறேன். அதனால மீராபன் ஆண்டி கிட்ட எனக்காக பேசி கொஞ்சம் சொல்ல முடியுமா உங்களால? முடியாதா? ஆ, அது என்னன்னா அந்த இடம் உங்களுக்கு செட் ஆகாதா? நம்ம பழைய மவுண்டன் ஹவுஸ், ஐ மீன் என்னோட வீடு, அந்த மவுண்டன் ஹவுஸ் கூட இப்படித்தானே இருந்துச்சு, உனக்கு தெரியுமே. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பழக்கப்பட்ட இடம் தானே. ஆஹா. அப்பா கூட என்னை இங்கே தங்க சொல்றாரு. ஐ மீன் அவர் பக்கத்துல என்ன தங்க சொல்றாரு. அவர் உங்களை விட்டு ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்காருல, அதனால மிஸ் பண்ணிருப்பாரு. நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? நான் எப்ப இங்க இருந்து போறேன்னு தெரியணும்னா கூடிய சீக்கிரமே கிளம்பிடுவேன், நீ கவலைப்படாத. நீ ஈத்தோட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் சனே. நீ நியூயார்க்குக்கு அவன் கூட போறியா 6 மாசத்துக்கு? இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நமக்கு முக்கியமான விஷயங்களை விட்டுட்டு போறது ஒண்ணு அவ்வளவு ஈஸி கிடையாது. இந்த நேரம் பார்த்து சூரியன் நல்லா பல்ல காட்டிக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப போனதா கரெக்டா? கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஜான், என்னால என் கண்ணையே நம்ப முடியல. நீங்க போயிட்டீங்கல்ல நான் நினைச்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜான். ஜான் சார், ஜான் சார், நீங்க என்ன விட்டு போகலல்ல, திரும்ப வந்துட்டீங்க. எப்பா பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. எல்லாரும் நல்லா நோட் பண்ணுங்க, ஜான் டேவிட திரும்பி வந்துட்டாருன்னா கஸ்டமர் கன்ஃபார்மா வருவாங்க பாருங்க. ஆமா. என்னோட போட் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான். பிரதர் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க பிரதர், எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. நாங்க தட்டு போட்டு பசாருக்கு போய் ஆகணும். ஓகே, எல்லாமே ரெடியா இருக்கல்ல? இருக்கு இருக்கு, எல்லாமே ரெடியா இருக்கு. நான் எடுத்து கொடுக்குறேன். விடுங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. எங்க பார்த்துருக்கேன்? ஜான் தானே? ஜெய் என் பேர் தான். வர்ற வழியில ஹார்ட்வேர்ஸ் இருந்ததுன்னா அந்த லிஸ்ட்ல இருக்கிறத வாங்கிட்டு வா. அந்த கண்டிப்பா வீட்டுக்கு கண்டிப்பா ஜான் சார், இத வாங்கிட்டு வந்துடுறேன். இது எதுக்கும் பாக்கட்டுமா? இவ்வளவுதானே, கிடைச்சிரும். நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஜான், அப்பனா நான் உங்க கூட வந்துடுறேன். பரவாயில்ல டேரன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதோட நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட வந்தீங்கன்னா பஜார்ல எதுவும் பண்ண முடியாது. ஏன், நான் போட்டிருக்க ட்ரெஸ்ல என்ன குறைய கண்டுபிடிச்சீங்க? நான் ரொம்ப கேஷுவலா தான் போட்டிருக்கேன். எனக்கு ஸ்போர்ட் ட்ரெஸ்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது ஜான். வண்டியை ட்ர 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 பை எடுப்பா ட்ர ட்ர. நீங்க போங்க, நான் அப்புறம் வரேன். சரி சரி, சீக்கிரமா வா. அதுக்கேண்டா கத்துற? சரி, நான் ஓடி வரேன். சரியா? இந்த டோரை க்ளோஸ் பண்ணிடவா? பண்ணிடு. சூப்பர் சனா, சூப்பர். வேகமா வந்துரு. என்ன? கண்டிப்பா நான் ஓடி வந்துடுறேன் ஜே. சரி, வண்டி எடு. திரும்ப வந்துட்டாரு. எனக்காக வரல அவரு, சீக்கிரமா போயிடுவாரு. அவர் இங்க இருந்தா என்ன, இல்லனா எனக்கு என்ன? கொஞ்சம் இரு, நீ சொல்றத பார்த்தா எனக்கு ஒரு தெரப்பி பண்ணணும் போல இருக்கே. தெரப்பி பண்ணிக்கலாமா? கண்டிப்பா எனக்கு ஒரு தெரப்பி தேவை. ஹலோ, சொல்லுங்கம்மா. உனக்கு ஒரு அம்மா இருக்காங்கன்னு இப்பவாது உனக்கு ஞாபகம் வந்துச்சேப்பா. அது எப்படிமா மறப்பேன்? நான் கண்டிப்பா உங்களை வந்து பாப்பேன், கவலைப்படாதீங்க. ஓகே? உங்க அப்பா கிட்ட அதுக்கு பர்மிஷன் வாங்கினியா? நீ கேட்டா அவர் விடமாட்டேன்னு சொல்லுவாரு. நீங்க கேட்கணும்னு அவசியமே இல்லம்மா. எம்ரேக்கு ஏதோ மீட்டிங் இருக்கா, நான் மத்தியானம் வந்து பாக்குறேன். ஓகேவா? ஓகே, பை பை கண்ணா. எனக்கு வேண்டாம். இல்ல, நம்ம பண்ணியே ஆகணும். அந்த சோளக்காட்டு தெரப்பி நம்ம பண்ணியே ஆகணும். இப்ப இருக்க உனக்கு பிரச்சனை எல்லாத்தையுமே அந்த சோளக்காட்டு பொம்மையை பார்த்து நீ சொல்லியே ஆகணும். ஆமா, சொல்லு. இல்ல வேண்டாம், இதுக்கு இன்னும் நான் ரெடி ஆகவே இல்லை. எனக்கு வேண்டாம், என்னால இப்ப முடியாது. ஏன்னா அவர்தான் என்ன மறந்துட்டாருல, அதே மாதிரி நானும் அவரை மறக்கணும். அப்பனா அவர்கிட்ட ஓப்பனா சொல்லிடு. அவர் முகத்தை பார்த்து நேரா போன்னு சொல்லிடு. பொறுத்த வரைக்கும் போதும், போன்னு சொல்லிடு. அது என்னால பண்ண முடியல. நான் தான் போக சொன்னேன்னு சொல்றாரு, ஆனா நான் அந்த மாதிரி அவர்கிட்ட சொல்லல. இங்க பாரு, எனக்குள்ள ஒரு பக்கம் அவர் இங்க இருந்து போயிடணும்னு நினைக்கிறேன், இன்னொரு பக்கம் அவர் இங்கே இருந்துட மாட்டாருன்னு யோசிக்கிறேன்.
அப்படின்னா நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். நீ என்கிட்ட ஒண்ணு சொல்லிருக்கல்ல, உன்னால அவர் கூட இருக்கவே முடியலன்னு. நிஜமா தான் சொன்னியா? ஆமா, அத நான் சொல்லும்போது நிஜமா தான் சொன்னேன். நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். என்னால அந்த கஷ்டத்துல இருந்து உடனே வெளியே வர முடியல. சரி சரி போதும், இங்க வா. எல்லாமே முடிஞ்சது சரியா? உன்னோட கடந்த காலம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவ. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இப்ப நீ இந்த புதினாவை சாப்பிடு. நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடு சாப்பிடு. இப்போ உன் மனசுல ஜான் இருக்காருல, அவரை சுத்தி ஒரு செவரு எழுப்பு. எப்படி? பொதுவா சைக்காலஜில இதுக்குன்னு ஒரு தனி டெக்னிக் இருக்கு. இத நான் சொல்ற மாதிரி நினைச்சுக்கோ. அவரை எப்படின்னா, அது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா நார்மலா நினைச்சுக்கோ சரியா? அப்ப ஜான் உனக்கு முக்கியமானவரா இருக்க மாட்டாருல, அவரும் மத்தவங்க மாதிரி உனக்கு சாதாரண மனுஷனா தானே இருப்பாரு. புரிஞ்சுதா? நீ கொடுத்தது புதினா இலை இல்ல. ஓ அப்படியா? இப்ப நீ என்ன சொல்ல வரனா, நம்ம பழைய ஸ்கூல்மேட்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா ஞாபகம் வர மாதிரி கொஞ்சம் யோசிப்போம்ல, அந்த மாதிரி சொல்ல வரியா நீ? அப்போ நம்ம அவங்க பக்கத்துல இப்படி போய் அவங்கள நல்லா ஒத்து பார்த்து யாரா இருப்பாங்க அப்படின்னு யோசிப்போம்ல, அந்த மாதிரி பண்ண சொல்றியா? பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். உன்னால முடியும். உன்னால எல்லாமே பண்ண முடியும். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. உன்னால பண்ண முடியாத விஷயமே கிடையாது. இருட்டா இருந்த மைண்டுக்குள்ள நீ பெரிய லைட்ட போட்டு விட்ட. நீ பெரிய தெரபிஸ்ட் தான். ஆமா இல்ல, எனக்கு அப்பவே தெரியும். அப்புறம் இன்னொன்னு, புதினா இலை இங்க இருக்க, சாப்பிட்டு பாக்குறியா? இந்தா. சரி சரி வா, ஈத் வெயிட் பண்றாரு. நான் இனிமே ரொம்ப ஹார்டா வர்க் பண்ணணும். வா, இருக்கிறதுக்கு பதிலா பஜாருக்கு போயிடுறேன். இந்த சென்டென்ஸ் ஓகேவானு பாருங்க. கரெக்டா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இப்போ இதையும் ஆட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்ல? ஓகே. ஹலோ பசங்களா, ஐம் சாரி, நான் போட்டுக்க வேண்டிய மாத்திரையை இங்கே வச்சுட்டு போயிட்டேன். ஓகே. சரி, ஆமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது பெஸ்ட் ரைட்டர் ஆஃப் த இயர்னு எனக்கு ஒரு அவார்ட் கொடுக்க போறாங்கல்ல, நான் அதுக்காக இப்போ ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதான். ஓ, ஆக்சுவலா அவங்க அவார்டு கொடுக்கறது இவங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கும் சேர்த்துதான். இதுக்காக அவங்க ஒரு புக்லெட்டை மார்க்கெட்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதை வச்சு அவங்க ஏதாவது என்ஜிஓ கேம்ப் கூட பண்ணுவாங்க. அருமை, உண்மையாவே பிரமாதம். சனைமை பத்தி ஒரு புக்லெட் வரப்போதா? ஹே, இது ரொம்ப நல்ல விஷயம். அட, ஆக்சுவலா இது அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல. நான் இது வரைக்கும் எழுதாத ஒரு விஷயத்தை எழுதுவேன். அதை வச்சு அவங்க ஆட் கேம்பெயின் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவாங்க. இது உண்மையாவே சந்தோஷமான விஷயம் சனம். ஆனா இப்படி ஒவ்வொருத்தர பத்தியும் தனியா ஒரு புக்லெட் போடாம எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்சு ஒரே புக்லெட்டா பப்ளிஷ் பண்ணா நல்லா இருக்கும்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? How is my idea? இது நிஜமாவே ரொம்ப வித்தியாசமான ஐடியா. இத பண்ண மத்தவங்களோட வித்தியாசமா தெரியும்ல, இன்னும் அதை வச்சு கேம்பெயின் பண்ணா வித்தியாசமா இருக்கும். ஆமா ஆமா சார், இது நல்ல ஐடியா தான். ஆனா அதுக்கு இப்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்ப போய் சொன்னா அதை மாத்துறது ரொம்ப கஷ்டம் சார். நான் என்னோட ஐடியாவை மட்டும் தானே சொன்னேன். நோ ப்ராப்ளம். சரி சரி, நீங்க வேலையை பாருங்க. அது ரொம்ப நல்ல ஐடியா இல்ல? நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த அசோசியேஷனோட பேர் என்ன? ஈத் ஆண்டர்பிரனர் பிசினஸ் உமன் அசோசியேஷன். சனேம், நாளைக்கு நம்ம கொஞ்சம் போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுக்க போகணும். அதை மறந்துடாத என்ன? அது ஈத், எனக்கு அந்த விஷயம் எனக்கு அது பிடிக்கல. கொஞ்சம் விட்டுருங்களா என்ன? ஆனா எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு, எந்த பிரச்சனையும் இருக்காது. அதான் நான் பாத்துக்கிறேன்ல. அப்புறம் பார்க்கலாம் பசங்களா. ஓகே, பை பை. இப்போ இதை ஆட் பண்ணலாம் சரியா? ஓகே. என்ன இதை டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ஹீத்தை பார்த்தால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா தம்பி. லாஸ்ட் 1 இயரா நான் நடந்தது நினைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமாடா. நான் எப்படி அதெல்லாம் பண்ணேன், எப்படி நான் அவனை அடிச்சேன்னு எனக்கு புரியலடா. நீ அதை பத்தி என்னடா நினைக்கிற? அண்ணா, நீங்க செஞ்சது ஒத்துக்க முடியாத விஷயமா இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அதை தானே செய்ய முடியும். அது மட்டும் இல்லடா தம்பி, சனம் கூட நான் அப்படித்தானே பண்ணேன். என்னோட அர்த்தமே இல்லாத பொறாமையால அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டா. அதோட சேர்த்து என்னையும் நான் ரொம்ப வருத்திக்கிட்டேன்டா. எங்க 2 பேரையும் தான். இங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. இப்ப எதுக்கு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க அதே சனமாலதான் என்ன மறந்துன்ற விஷயத்த மறந்துட்டீங்களா? நீங்க சனம் மட்டும்தான் உங்களுக்கு ஏத்தவங்கன்னா உங்களுக்கு அவங்களோட சரியான பேர் கிடைக்காது. எனக்கு இப்ப எது மேலேயும் நம்பிக்கை இல்லடா தம்பி. சனேம் கூட என்ன அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியுதுடா. எனக்கு எது ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமாடா? எனக்கு பதிலா அந்த ஈத்தை ரொம்ப சப்போர்ட் பண்ற பத்தியா. அதான்
அந்த புக்கை நான் எரிக்கவே இல்லைன்னு என்னால அவளை கன்வின்ஸ் பண்ணவே முடியலடா. சரி நான் விடுங்க, அதான் நடந்துருச்சுல. அதை இதான் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவனை தவிர வேற யாரா இதை பண்ணிருப்பாங்க சொல்லு? அவன் தான் இதை பண்ணிருக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா. ஈத்த பார்த்தா நல்லவ மாதிரி தான் எனக்கு தோணுது. அதோட அவன் பப்ளிஷ் பண்ண போற புக்கு எதுக்காக எரிக்கணும்? ஒருவேளை அந்த நேரத்துல காத்து அடிச்சு அந்த புக்கு பறந்து போய் அந்த நெருப்புல விழுந்து எரிஞ்சிருக்கலாம்ல. அதெல்லாம் முடியாதுடா. இதெல்லாம் பார்த்தா என்னால நம்ப முடியல. என் மேல இருந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சுடா. அவன் தான் அந்த புக்கை எரிச்சாங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அதை தவிர வேற வழி இல்லடா. சரி, எனக்கு ஒரு பெரிய டவுட். அந்த இடத்துல கேமரா ஏதோ இல்லையாண்ணா? ஏதாவது நாய் பூனை கூட வந்து தட்டி விட்டுருக்கலாம்ல. இல்லடா, அங்க கேமராஸ்லாம் எதுவும் கிடையாது. அட போங்க. நீங்க பாக்கும்போது தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல ஒரு சில ரிப்பேருங்கெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்னு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அங்க வந்து தங்கிக்கலாம். அசீஸ், அப்ப நான் நிஜமாவே நீங்க இந்த இடத்துலயே தங்க போறீங்களா? ஏன் தங்க கூடாதா? நம்ம ரிலேஷன்ஷிப் ரொம்ப கொடுமையா இருந்துச்சு தெரியும்ல. நீங்க என் மேல பைத்தியமா இருந்தீங்க, நானும் உங்க மேல பைத்தியமா இருந்தேன். திரும்பவும் அந்த மாதிரி ஏதாவது தப்பு நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதுவும் சரிதான். கண்டிப்பா அந்த மாதிரி ஏதாவது நடக்கும். இப்ப நான் எல்லாத்துக்குமே தயாரா தான் இருக்கேன். எது நடந்தாலும் நடக்கட்டும். நீ மட்டும் இங்க இருந்து தப்பிச்சு போகாம இருந்தா சரி. ஹலோ ஹலோ. இந்த பையன் கொஞ்சம் விசித்திரமா இருக்கானே. யாரு அவனையா? ஆமா, விசித்திரமா இருக்கான்னு எப்படி சொல்றீங்க? எனக்கு புரியல. என்னமோ தெரியல. அவனை பார்த்தா கொஞ்சம் ஏதோ தப்பாவே தோணுது. ஏன்னு தெரியல. இல்ல, அவன் வந்து ரொம்ப நல்ல பையன்தான். ஆஹா, அவனும் இங்கேயே தான் இருக்கான். சனிம் கஷ்டப்படும் போது அவன் எப்பயுமே அவ கூடயே தான் இருந்தான். ம். ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? அட சும்மா கதை விடாதப்பா. நீ தானே எனக்கு ஃபோன் பண்ணாம இருந்த. ரைட், நான் தான் உனக்கு கால் பண்ணியிருந்தேன். அது சனேம்னு ஒரு பொண்ணுக்கு நீங்க அவார்டு கொடுக்க போறீங்கல்ல? ஆமா ஆமா, நாங்களும் யோசிச்சோம். எங்க கம்பெனில இருந்து நாங்களும். என்னது? ஆமா ஆமா, நாங்களும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தேங்க்யூ சோ மச் பா. எங்க கம்பெனி மூலமா உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லலாம்னு நினைச்சேன். இப்படி சின்ன சின்ன புக்லெட்ஸ் தரத விட்டுட்டு மொத்தமா ஒரு புக்காவே பப்ளிஷ் பண்ணிடலாம்ல. அது மட்டும் இல்ல, இத ஒரு ஆட் கேம்பெயினுக்காக தானே பண்றீங்க நீங்க. இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்ல. என்ன சொல்றீங்க? ஓகே, அப்ப நான் நேர்ல கிளம்பி வரேன். மீதி விஷயங்களை நான் நேர்ல பேசுறேன். ஓகேயா? ஓகே, பாய். வேலை முடிஞ்சது. என்னமோ ஒரு திருட்டு வேலை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இப்பதான் நல்ல நேரம் வந்திருக்கு. நான் நினைச்சத சாதிக்காம விடவே மாட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஃபிக்ரஹாரிக்கு அந்த கேம்பெயின் எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்ப ஜான் வந்து சனீமோட போட்டோஸ் எடுப்பான்ல. நல்ல ஐடியா தானே? அது சரியா வரும்னு எனக்கு தோணல. அசீஸ், உங்களுக்கு சனீமை பத்தி முழுசா தெரியாது. அவ கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டா. அதோட ஜான் கூட அவளை விட்டு தனியா தானே இருக்கான். அவங்கள நம்மளால கன்வின்ஸ் பண்ண முடியாது. விட்டுருங்களேன். அதையும் பார்க்கலாம். அவங்க ரெண்டு பேரும் எக்ஸாக்டா நம்மள மாதிரியே தான். ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடுவில் ஒரு புயல் வந்து பிரிச்சிடுச்சு. அதுவும் நம்மள மாதிரியே தான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு காத்து அடிச்சா போதும். அத நீங்க எப்படி பண்ண போறீங்க? கண்டிப்பா இந்த விஷயத்துல எனக்கு ஒரு ஹெல்ப் தேவை. நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டனா நீ மறுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்த வேலையை ஒண்ணா முடிச்சிடுவோம். நான் போய் டீ கொண்டு வரேன். நீங்க எங்கேயும் போயிடாதீங்க. இங்கே இருங்க.
இதுதான் நம்ம டவுனோட மேப். விஷயம் என்னன்றதை நான் தெளிவா சொல்றேன். இப்ப நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம். எங்க இருக்கோம் சொல்லுங்க? சரி, நானே சொல்றேன். முசாஃபர், நீ நானும் இந்த ஆரஞ்சு கலர் இடத்துக்கு போறோம். மேடம், நீங்களும் இந்த தடிமாடம் இந்த ப்ளூ கலர் இடத்துக்கு போங்க. இவ்வளவுதான் நம்ம பிளானே. அது சரி ஜெஜே, இந்த பிளான் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? அது இந்த இடத்தோடது தானா? இவ்வளவு நேரம் இது கார்ல தான் இருந்தது, வேற எங்க இருக்க போகுது? இந்த மேப் சரியா சொரியாங்கிறதுலாம் முக்கியமே இல்ல, கஸ்டமர்ஸ் நம்ம பிடிக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எப்படிப்பட்ட மக்கள் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட் ரிசர்ச் பண்ணி நாம ஒரு சர்வே எடுக்கிறோம். இது சுயநலத்துக்காக பண்ணல, பிசினஸ்க்காக. கரெக்டா சொன்னேன். ஒரு மனுஷனா இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு அவங்களுக்கு நம்ம உணர்த்தி ஆகணும். மோட்டிவேஷன். இன்னைக்கு எல்லாரையும் நம்ம புடிச்சி ஆகணும். இந்த இடத்துல காக்கா குருவி கூட கிடையாது, அப்புறம் நீ எங்க போய் கஸ்டமரை தேடுவ? தேவைப்பட்டா நான் எல்லாரோட வீட்டோட கதவையும் போய் தட்டுவேன். இங்க இருக்கிற சின்ன வியாபாரிங்க எல்லாரையுமே பிடிப்போம். சின்ன வியாபாரிங்க யாருன்னு சொல்லி பார்க்கலாம். பெரிய பெரிய கனவோட இருக்கிற சின்ன சின்ன ஆட்கள். நாம அவங்களுடைய கனவை ஃபுல்ஃபில் பண்றோம். அவங்க எல்லாரும் அம்பானி ஆகுறோம். ஓகே, அடச்சே, நீ சும்மா இரு. நான் இந்த இடத்தை விட்டு எங்குமே நகர மாட்டேன். உங்களுக்கு வேணா நீங்க எங்கயாவது போயிட்டு வாங்க. முசாஃபர், அப்ப என்ன தனியா விட்டு நீங்க போயிடுவீங்களா? ஏய், சத்தியமா உன்னாலதான் அவளோட இம்சையை பொறுத்துக்கிறேன். ஆனா நீ ஒரு பாஸ்ங்கிறது இன்னைக்குமே மறந்துடாது. ஓகேயா? அவர் கொஞ்சம் கெட்டு போயிட்டார்ல. அவரு எப்பயே நல்லா இருந்திருக்காரு, எப்பவுமே அப்படித்தானயா? நீ அவங்க கூட போலனா நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல? பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ். நான் பக்கத்துல இருக்க காஃபி ஷாப்ல போய் வெயிட் பண்ணிக்கிறேன். கெஃபேக்கா? ஆமா, அப்படிதான். அப்பனா இங்க காஃபி ஷாப்பே இல்லையா? இந்தா, இத புடி புடி புடி. சரி, நிறைய வேலை இருக்கு, வா. இருங்க இருங்க இருங்க, நல்ல வேலை புடிச்சிட்டேன். என்ன பண்றீங்க? அவங்க எங்க? அது ஜேஜேவும் முசஃபரும் கஸ்டமரை தேடுறதுக்காக இந்த பக்கம் போனாங்க. இப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே ஒண்ணும் புரியல. ஓகே, நான் போய் அவங்களை தேடிட்டு வரேன். மேபி நான் உங்களுக்கு ஹெல்ப் கூட பண்ணலாம். ஓகே, நான் அப்புறம் பாக்குறேன். போயிட்டு வரேன். சரி நட, நிறைய வேலை இருக்கு, வா. இந்த தெருவுல நம்மள தவிர வேற யாருமே கிடையாது. என்ன ஆச்சு இங்க? ஹலோ சார். ஜான், ஓ மை சன், உள்ளவா உள்ளவா. நீ பாக்க ரொம்ப சூப்பரா இருக்கப்பா. எது சூப்பரா? காடு மாதிரி வளர்ந்து போய் கிடக்குது. நல்லதானே இருக்கு. உட்காரு. வீடு நல்லா இருக்கு. ஓ, அதா. நீ இங்க இருந்து போன அப்புறம் நான் எம்ரே பக்கத்திலேயே தங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு ஒருவேளை குழந்தை பிறந்தா நான் பாத்துக்கலாம்ல. அவங்க இந்த ஏரியால வளர்ந்தா நல்லா இருக்காது. அப்படி அவன் பசங்க உண்டு இந்த ஏரியால வளர்ந்தா சுத்தமா நல்லாவே இருக்காது. ஓகே, நான் போய் காஃபி போட போறேன். உங்க 2 பேருக்கு வேணுமா? பிரச்சனை இல்லாம பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் மைசன். நான் உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன் தெரியுமா? நீ எனக்கு கால் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்குமா? எனக்கு ஏன்பா போன் பண்ணவே இல்ல நீ? மைசன், சரிப்பா, என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. எந்த ஊருக்கு போன, என்னென்னலாம் பண்ண? அந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் இன்னும் டிராவல் பண்ணல. நான் பெரும்பாலும் கடல்ல மட்டும்தான் இருந்தேன். எந்த ஊருக்கும் போகாம போட்லயே நான் தங்கிக்கிட்டேன். ஏதாவது தேவைப்பட்டாதான் நான் கரைக்கே வந்துட்டு போவேன். கடல்லே தான் இருந்தியா? ஆனா கரைக்கும் நீ வரலனா புதுசா யாரையுமே மீட் பண்ணலையா? பரவாயில்ல விடு. அட்லீஸ்ட் போட்டோஸாவது நீ நிறைய எடுத்திருப்பல்ல. நீ எடுத்த போட்டோஸ் எல்லாம் எனக்கு இப்ப காட்டு. அது எல்லாத்தையும் நல்லா அரேஞ்ச் பண்ணி ஒரு எக்ஸிபிஷனுக்கு அரேஞ்ச் பண்ணிடலாம் நாம. போட்டோஸ் கூட நான் எடுக்கலாமா? ஒண்ணு கூடவா? இல்லம்மா. சனமோட வீட்டுக்கிட்ட நீ தங்குறேன்னு கேள்விப்பட்ட. உங்களுக்கே தெரியும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அவருக்கும் உடம்பு சரியாகணும், என் போட்டோட பிரச்சனையை சால்வ் ஆகணும். அது வரை அங்கதான் இருப்பேன். ஆனா நான் அங்க தங்க போறது இல்ல. கரைக்கு பக்கத்துலயே ஒரு இடத்த பாத்திருக்கேன், அங்கதான். எதுக்காக லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? எதுக்காகப்பா நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து இப்படி சொல்லுவ நீ? இதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப அப்செட் ஆகுது. என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம எனக்கு தலைய சுத்துற மாதிரி இருக்கு. இவ்வளவு பெரிய இஸ்தான்புல்ல உனக்கு தங்கறதுக்கு இடமே கிடைக்காம சன்னீம் பக்கத்துல தான் போய் தங்கணுமா சொல்லு? இது பாருப்பா, நீயும் சனீம் வீட்டுலதான் தங்கிட்டு இருக்க. அப்புறம் எம்ரேவு இப்போ அவ அப்பா அம்மா வீட்டுலதான் தங்கிட்டு இருக்கா. இப்ப நான் உங்க அப்பா கிட்ட உடனே பேசி ஆகணும். சீக்கிரம் போன் பண்ண சொல்ல வர. அம்மா, இந்தாங்க கொஞ்சம் குடிங்க, நல்லா இருக்கும். அட என்னப்பா இது? நீ அந்த பொண்ணை மறந்துட்ட. எனக்கு என்ன புரியலனா, உங்க அப்பா ஏன் அங்க போய் தங்கி பிரச்சனை பண்றாருன்னு புரியலையே தேவையில்லாம. நான் அவளை மறந்துட்டேன்னு யாருமா சொன்னாங்க? அதான் நீ அவளை விட்டு விலகி போயிட்டல்ல.
சனமா நானும் திரும்ப ஒண்ணு சேர போறதில்லமா, நீங்க அதை பத்தி தேவையில்லாம கவலைப்படாதீங்க. ஆனா நான் இங்க இருக்கும்போது தயவு செஞ்சு சனேம பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அதே மீறி நீங்க பேசுனீங்கன்னா தேவையில்லாம இங்க ஏதாவது பிரச்சனை ஆயிடும், நீங்க வருத்தப்படுவீங்க. சரி மைசன், நான் உங்க அப்பா மேல மட்டும் தான் கோவமா இருக்கேன். அவர் மட்டும் அந்த பொம்பளைக்காக நம்மள விட்டு போகாம இருந்திருந்தாருன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சந்தோஷமான குடும்பமா இருந்திருப்போம். சனேம், உனக்கு எப்படி போகுது? என்னால இங்க வரையவே முடியல. உனக்கு இங்க ஓகேவா இருக்கா? என்னால எழுத முடியல. என்னால எழுத முடியல. நான் மறந்து போயிட்டா. மறந்து போயிட்டா? நம்ம ரொம்ப நாள் எழுதிட்டு இருக்கும் போது சடனா கொஞ்ச நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சோம்னா அப்ப யாருக்கா இருந்தாலும் எழுதுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. ஏன்பா ஃபுட்பால் மேட்ச் நடந்தது, அவனை ஏன் நீ கூட்டு போல? அதை ஏன் கேக்குறீங்க? அவனை எப்ப கூப்பிட்டாலும் கடையில வேலை இருக்குது, கண்ணாடி துடைக்க போறேன்னு சொல்றான். அவனுக்கு விளையாட தெரியாது, அதான் அப்படி சொல்றான். அந்த டீமுக்கே விளையாட தெரியல. உன்னோட கஸ்டமர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி, பாரு. சரி, சரி. சீக்கிரமா நான் கடைக்கு போ. பாத்துக்கிறேன். பாருங்க கரண்ட் பில் எவ்வளவு போட்டு வச்சிருக்கான்னு பாருங்க. ஓ, வாட்டர் டாக்ஸ் பாருங்க. நார்மல் தான். எம்ரே ஒரு நாளைக்கு 3 தடவை தானே குளிக்கிறாரு, அதனால அது பரவாயில்லதான், நார்மல் தான். அட என்னம்மா நீ, சில நேரத்துல உங்ககிட்ட பேசுறான் எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல ஐயோ, இருக்கு. அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்ப நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. கடவுளே, இது பாருங்க, இதுதான் அவரோட கிரெடிட் கார்டோட ரிப்போர்ட். இதை திறந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏதாவது ப்ரூஃப் கிடைக்கும். அதை வச்சு அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். அட என்னம்மா நீ, கடவுளே கடவுளே, உனக்கு என்னதாம்மா ஆச்சு இப்போ? ஆயிடுச்சா? ஆமா, ஏதோ ஆயிருக்கு. ஆமாங்க, எனக்கே இது பிடிக்கல. நான் இந்த மாதிரி இருக்க கூடாது. என் பொண்ணுக்காகவாது இப்படி இருக்க கூடாது. நம்ம பொண்ணு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல. அப்படிலாம் எதுவும் அதை என்னால நடக்காது. நீ தாங்கிக்க ஒண்ணும் வருத்தப்படாதம்மா, முடியாதுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் எதுவுமே நடக்காது. நான் சொல்றதை கேளு. பக்கத்து வீட்டுக்காரங்களா எப்படி இருக்கீங்க? சரி, நான் போய் உள்ள பாக்குறேன், நீ அமைதியா இங்கே உட்காரு. எதை பத்தி பாருங்க, யோசிக்காத, என்ன அமைதியா உட்காரு. போங்க. அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்குல்ல? அம்மா கூப்பிடுறாங்க மறுபடியும். சொல்லுங்கம்மா. சனேம், சனேம் என்ன பண்ணிட்டு இருக்க? நல்லா இருக்கேன். நான் இங்க வெளியே ஈட் கூட இருக்கேன். அவரும் ஈ கூட தான் இருக்காரு. அவரு டிராயிங் வரைஞ்சிட்டு இருந்தாரு. நான் உட்காந்து எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேம்மா. ஈத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கால எல்லாம் எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன். Thank you so much மேடம். என் பொண்ணா? அப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? இவ்வளவு நேரம் அம்மா கேட்டுட்டு இருந்த கேள்விக்கு நான் டெய்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தேன். அப்பா, இங்க இருக்க இடமே சூப்பரா இருக்கு. இங்க வெதர்லாம் நல்லா இருக்கு. நீங்களே பாருங்களேன். இத பாத்தீங்களா? உனக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? அவன் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஆமா மேடம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அதான் நான் சனேம் கூடவே இருக்கான்ல. அதெல்லாம் சரி. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அம்மா, அவரோட போட் ரிப்பேர் ஆயிடுச்சுமா, அதனாலதான் அவர் இங்க இருக்காரு. வேற எந்த காரணமும் இல்ல. போட்டுக்கும் வீட்டுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு புரியல. அவரோட போட்டை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரோட அப்பா பக்கத்துல இருக்கணும்னு நினைச்சாருமா. இங்க பாருங்க மேடம்,
சனேம் எப்பவும் என் கூட தான் இருப்பா. அவங்ககிட்ட பேசவே மாட்டா, கவலைப்படாதீங்க. சனேம், நீ எங்களுக்கு ரொம்ப முக்கியமானவ. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அட சரிம்மா, நீ தான் சொல்ல வேண்டியதோ சொல்லிட்டல. அட கடவுளே, நமக்கு நம்ம பொண்ணு முக்கியம் நல்லா தெரியும்ல. இனி யாரும் என் பொண்ணை கஷ்டப்படுத்தவே முடியாது. ஓகேப்பா. அம்மா, அவன் கண்ணிலே பற்றாத. நீ எப்பவுமே பத்திரமா இருக்கணும், சரியா? அட என்னம்மா நீ பேசிக்கிட்டு இருக்க? போதும், கொஞ்சம் நிறுத்துறியா போ. என் பொண்ணு புத்திசாலி, அவளுக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். சரிம்மா, நான் போனை வைக்கிறேன். ஓகே, பை பை. சரிங்க, பாருங்க, நம்ம ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம திரும்ப போய் Correct தான். உட்கார்ந்து எழுதலாம் வாங்க. சரி வா. என்னால இருக்க முடியல, நான் போறேன். அட கடவுளே கடவுளே, என்னம்மா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு சும்மா இருக்கியா? நான் ஜான் கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். திரும்பவும் அவனோட பேர் என் வாயில இருந்து வந்துருச்சா? அன்னைக்கு அவனை தனியா கூப்பிட்டு நல்லா மிரட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமும் அவன் இங்க தானே இருக்கான். போயிடுவான் பாரு. நீ பொறுத்து இருந்து பாரு, கூடி சீக்கிரம் அவன் அங்க இருந்து போயிடுவான். இல்ல, நான் போயிட்டு வரேன். நான் வீட்ல சமைச்சு வச்சிருக்கேன், அதெல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க ஏமா ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறத கொண்டு போற? கிச்சனே தூக்கிட்டு வந்து இங்க வச்சிடுறேன். நீ அங்க போனாலே உனக்கு புரிஞ்சிடாதா எதுக்காக நீ இங்க போயிருக்கேன்னு? என்ன ஆனாலும் சரி, நான் போய் தான் தீருவேன். சரி, நீ கடை கட்டு போ, நான் இங்கே இருக்கேன். நீங்க வரலனாலும் பரவாயில்ல, நான் எம்ரேவை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். சரி, நீ கிளம்பு. அவரை நல்லா விசாரிச்சதா சொல்லு. கண்டிப்பா சொல்றேன். சரி, கிளம்பு கிளம்பு. கடவுளே கடவுளே, இப்ப எங்க இருந்து வந்தான் அந்த எம்ரே பையன்? ரைட், சரி நீ உள்ள வா. இந்த இடம் ரொம்ப அழகா, ரொம்ப வார்மா இருக்கு. எனக்காக இங்க ஒரு ஸ்டுடியோவே செட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால எனக்காவது நான் ரொம்ப டிப்ரெஸ்ஸா இருந்தேன்னா இங்க வந்து தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவேன். யாரோட ஃபோன் காலையும் அட்டன் பண்ண மாட்டேன். வேலை செய்யாம உங்களால வாழ முடியாது. ஓகே, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வேலை செஞ்சு கொஞ்சம் களைச்சு போயிருப்போம்ல, அப்போ நம்ம முகத்துல வேர்வை வரும்ல, அதுக்காக நம்ம கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது ரியலிஸ்டிக்காவும் இருக்கும். அப்புறம் நீங்க பேக் ஸ்டேஜ்ல இருந்து உள்ள வரீங்க, அதுக்கப்புறம் உங்க மூஞ்சில மாவெல்லாம் பூசிருக்கு, அப்புறம் உங்க 2 கையிலயும் பண்ணலாம் இருக்கு. நாம ஒண்ணு பண்ணலாம், இல்ல ஆவி வர மாதிரி கிராபிக்ஸ் எல்லாம் வச்சிடலாம். என்ன அது மட்டும் இல்லாம இது டிசைனா மாறதுக்கு நம்ம சில ஆப்ஷன்ஸ் வச்சிடலாம், பார்க்க நல்லா இருக்கும். அப்புறம் நீங்க கேமரா கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்றீங்க, நாங்க இந்த பண்ண அன்போட தான் உருவாக்குறோம். அதுக்கப்புறம் ஆட் முடிஞ்சு போயிடும். நாங்க இதை தான் யோசிச்சு வச்சிருக்கோம். அடே தம்பி, உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு இது வேணாம்டா. என் டைம் வேஸ்ட் பண்ணது முதல்ல வெளியே போங்க. அடாங்கப்பா, யாரா இந்த பழசோர் ஐயா? உங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. பையன் பாவம் ஒரு ஆட உங்க கண்ணு முன்னாடி நடிச்சு காட்டிட்டு இருக்கான். இந்த ஆட் மட்டும் டிவில வந்ததுன்னா மக்கள் உங்களை விட மாட்டாங்க. எல்லாரும் உங்க கடையை தேடி தான் வந்துட்டு இருப்பாங்க. சரி சரி, கொஞ்சம் இரு. நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் ஒன்னு தரேன். அது என்னன்னா, நான் இந்த ஆட்ல நான் உங்களுக்கு நடிச்சு தரேன். இந்த கிராமத்துல இருக்கிறது ஒரே பேக்கரி இது மட்டும் தான். எல்லாரும் இங்க வந்து தான் ஆனா வாங்குறாங்க. இந்த கிராமம் இல்லங்க, பக்கத்து கிராமத்துல இருந்து வாங்குவாங்க. என்னங்க இவரு புரியாம? இந்த பிரெட்டை வச்சு நம்ம ஒரு டூரிசத்தை உருவாக்குவோம். பிரெட் இல்ல டூரிசம். எப்படி ஐடியா? செமையா இருக்குல்ல? அடிச்சு தெரிக்க விடுவோமா? முசாஃபர், விடுன்றல. நான் அப்பவே சொன்னேன் வேலைக்கு ஆகாதுன்னு. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் சார். இவருக்கு கொஞ்சம் கூட மரியாதைன்னா என்னன்னே தெரியல. போறேன். சரி முசோ, நான் உனக்கு ஒரு புது தெரப்பியை சொல்லி கொடுக்கவா? முதல்ல இதை நம்ம ஒரு மூச்சு விடுற பயிற்சியில இருந்து ஆரம்பிப்போம். முதல்ல இதுக்காக நம்ம வெளியே போய் மூச்சை நிறைய வாங்கிப்போம். அது இழுத்து அப்படியே வெளியே விடும்போது நம்ம அமைதியாயிடுவோம். ஒரு நிமிஷம். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை தோக்கடிக்க இந்த ஊர்ல ஒரு பேக்கரி வரும். அந்த பேக்கரிக்கு ஆட் பண்ணி உன்னை மண்ணுக்கவ வைக்கிறையா? சரி போங்க, ஏதோ பண்ணிட்டு போங்க. என் வேலையை கெடுக்காதீங்க. நீங்க வச்சிருக்கிற பண்ணு புதுசு இல்ல, ரொம்ப பழசு. யாரா நீ? அப்புறம் எதுக்குடா வந்து பிளேட போட்ட? சாப்பிடுங்க. இல்லம்மா, நீயே சாப்பிட. இப்போதைக்கு எனக்கு வேண்டாம். கொஞ்சம் டேஸ்டாவது பார்க்கலாம்ல. நீ நல்லா சாப்பிட்டு இருந்தாலே எனக்கு சந்தோஷம். சாப்பிட்டீங்களா? இல்ல சாப்பிடுங்க. டார்லிங், நான் சாப்பிட்டேன்னு சொல்றேன்ல, நீ சாப்பிடுமா, நீ சாப்பிடு. நான் ஆபீஸ்ல இருக்கும்போது உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா? வீட்ல இருக்கும்போதும் நம்மளால தனியாவே இருக்க முடியல.
ஓ மை டியர், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். சரி, ஏதாவது ஜாப் ஆஃபர் கிடைச்சதா? உங்களை மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு பர்சனுக்கு இந்த ஊர்ல எந்த வேலையுமே கிடைக்கலன்றதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் சீரியஸா சொல்றேன். நிறைய வேலை இருக்குமா, ஆனா அது எதுவுமே எனக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலை இல்ல. ஒரு சாதாரண கம்பெனில எனக்கு வேலை செய்ய விருப்பம் இல்ல. அது இல்லாம என் அண்ணனும் என் அப்பாவும் எந்த டைமும் என் கூடயே இருக்காங்களே, நான் என்ன பண்ணட்டும்? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். சரி, ஜான் இங்கே தங்க மாட்டாருல்ல? அவர் எப்ப கிளம்புறாரு? ஆக்சுவலி கிளம்புனாரு, போட் ரிப்பேர் ஆனதால மறுபடியும் வந்துட்டாரு. அது சரி பண்ணதுக்கு அப்புறம் கிளம்பிடுவாருன்னு நினைக்கிறேன். போட்டு ரிப்பேர் ஆயிடுச்சா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. 100 ஐஸ் சொன்னது ஃபோன் பண்றாரு பத்தியா? 100 ஐஸா? ரொம்ப முக்கியம் தான் அவருக்கு. அண்ணா, உங்களை பத்தி தானே இப்ப பேசிக்கிட்டு இருந்தோம். டேய் தம்பி, அன்னைக்கு அந்த வீட்ல கேமராஸ் ஏதாவது இருந்துச்சான்னு நீ கேட்டிருந்தலடா? ஆமா, ஏன் இருக்குதா என்ன? இல்லடா, ஆனா ஈத்துக்கு அதை பத்தி தெரியாதுல்ல. என்ன சொல்றீங்க? என்ன பண்ண போறீங்க? என்கிட்ட ஒரு பிளான் இருக்குடா, அதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. நாம அதை பத்தி பேசலாம். ஓகே ஓகே, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துடுறேன். எப்போ வரணும்னு சொல்லுங்க, அப்போ கரெக்டாக வந்துடுறேன். என்னவா? முக்கியமானதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மாதான். இது கொஞ்சம் வச்சுக்கிறீங்களா? இதையும் வச்சுக்கோங்க. தேங்க்யூப்பா தம்பி. இருப்பா, நான் உனக்கு காசு கொடுக்கறேன். இந்தப்பா. தேங்க்யூ வெரி மச். அப்புறம் பாப்போம். அடுத்த வாரம் வரட்டுமா? கண்டிப்பா, நான் இங்க தான் இருப்பேன். இத புடி. சரிங்க, கிளம்புறேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. ஹேவ் a nice day. Have a nice day. சீக்கிரம் வா. ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். ஓ, அப்படியா? என் பேக் ரெடியா இருக்கா? இருக்கு. 20 ஆர்டர் பண்ணீங்களே, குடு. இதையா? அப்படியே கொடுத்துடணுமா? இந்தாங்க. தேங்க்யூ வெரி மச். அப்புறம் பார்க்கலாம். கண்டிப்பா. யார் இந்த பொம்பளை? எதுக்கு அவ்வளவு கிரீம் வாங்கிட்டு போறா? அவங்க நம்மளோட அற்புதமான கஸ்டமர். வாரம் 20 வாங்குவாங்க. சரி சரி, வா, இன்னும் போகணும். வெயிட் பண்ணுங்க. சீக்கிரம்.